ரிஷபம் ராசி அன்பர்களே, பிறக்கும் அமாவாசை தினத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், என்ன செஞ்சால் வரக்கூடிய விளைவிலிருந்து தப்பிக்கலாம், நீங்கள் என்ன விஷயத்தில் சாதகமான பயனை பெற முடியும், பலமாக என்ன அமையும், என்ன விஷயம் பலவீனமாக நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான விஷயத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எல்லா விதத்திலுமே நன்மை அடைய உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற பதிவை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. சுக்கிரனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சுக்கிர பகவானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் எதிர்காலத்தை கணிக்கவும் உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் தெரிஞ்சுக்கவும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே அவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. உங்களுக்கும் பயன்பெறும். இருந்த பிரச்சனைகள் தீரவும் வரக்கூடிய எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பதன் மூலம், அதாவது முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அதுக்காக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். பயன்படுத்திக்கோங்க. நம்ம தொடர்ந்து இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மறைந்த முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம திதி கொடுத்து தர்ப்பணம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். அப்போ தான் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே தர்ப்பணமும் அவங்க இருந்த தினத்தன்று திதி கொடுக்கறதும் நல்லது. அப்படி அமாவாசை மாதம் வருது. ஆனாலும் இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இது மூன்றுமே தர்ப்பணம் செய்ய திதி கொடுக்க மிகுந்த ஒரு உகந்த அமாவாசையாக பார்க்கப்படுது. இந்த மூன்றிலுமே மகளாய அமாவாசை என சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி அமாவாசை உயர்ந்த அமாவாசையாக பார்க்கப்படுது. இந்த அமாவாசையில் நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்து வருவதன் மூலம் வருடம் முழுவதுமே தர்ப்பணம் கொடுத்த பலனை பெற முடியும். முன்னோர்களின் பரிபூரண ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கப்பெற்று நன்மைகளை அடைய முடியும். அந்த விதத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு இந்த அமாவாசையில் மறக்காமல் தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுங்க. எல்லா விதத்திலுமே ஏற்பட்டிருக்கும் தடை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன். இந்த ராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் பாருங்கள், எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. எப்பொழுதுமே இந்த ரிஷபராசிக்காரங்க ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் சொன்னாலும், எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த செயலிருந்து பின்வாங்கி வரவே மாட்டாங்க. 12 ராசிகளையுமே இந்த ராசி ஒரு தனி ராசியாக பார்க்கப்படுது. நம்ம தினமும் பார்க்குறதுல 2வது ராசியாகவும் பெண் ராசியாகவும் நீருக்குரிய ராசியாகவும் இந்த ரிஷபம் ராசி இருக்குது. பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய அழகான தோற்றத்தை கொண்டவங்களா இருப்பீங்க. எப்பவுமே மற்றவங்களுக்கு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஏன்னா சாமர்த்தியம், சாதுரியம் நிறைஞ்சவங்களா ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ரொம்பவுமே குறைவாக தான் பேசுவீங்க. அப்படி பேசினாலுமே மற்றவங்க குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிறப்பான செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு தனி குணம் இருக்கும். எப்பவுமே உங்களோட குணம் மற்றவங்களோட குணத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கும். அன்பு, பண்பு, பாசம் காட்டுறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. இரக்க குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. ஏழை எளியவங்களை கண்டா ஓடி போய் உதவி செய்கிறவங்களா இருப்பீங்க. எப்பொழுதுமே சுற்றி இருக்கிற எல்லோரையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் மற்றவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறதா எந்த ஒரு விஷயமும் இருந்ததில்லை. இவங்கக்கிட்ட இருக்கிறது மற்றவங்க ஆசைப்பட்டால் அதை தைரியமாக கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எதை பற்றியும் பெருசாக அலட்டிக்க மாட்டீங்க. வரக்கூடிய பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் ஆற்றலும் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அசால்ட்டாக அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். ஏன்னா லட்சுமி நரசிம்மரும் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கடவுள் அப்படிங்கிறதுனால நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதத்திலையும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும். திட்டமிட்டு செயல்படும் வேலைகள் ஒவ்வொன்றுமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். சூரியனின் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதுனால உங்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய ராசிநாதன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதிலிருந்து நன்மையை பெறக்கூடிய அமைப்பு கொடுப்பார். நல்ல ஒரு வரவை அதிகரித்து தருவார்.
இந்த மாதம் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். எந்த ஒரு வேலையிலையுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம். குருவின் சஞ்சாரமும் குருவின் பார்வையும் உங்களை நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குது. வழக்குகள் சாதகமாக முடியும். உடல்நிலை சீராக மாறும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, பணப்புழக்கம் அதிகரிக்கும் யோகம் அமையும். சத்ருஜய ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும். நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். செல்வாக்கு உயரும். 2ஆம் இட குருவும் உங்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அம்சத்தில் தான் இருக்கிறாரு. அதனால எப்பேற்பட்ட பிரச்சனை தடை தாமதம் வந்தாலுமே அதை தவிடுபடியாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இப்போ வரும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே தைரியமாக எதிர்கொண்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும். சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களை நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பாக வச்சுக்குவார். 2ஆம் இட குருவுமே உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறார். ரிஷபராசி அன்பர்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை பெற முடியும். உங்கள் ராசிக்கு செவ்வாயின் 8ஆம் பார்வையும் சனியின் 3ஆம் பார்வையும் வரக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே வரும். குடும்ப உறவினர்களால் அதிர்ஷ்ட சொத்து, பணத்தில் ஒரு பகுதி கூட கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும். போட்டி பந்தயத்தை தவிர்ப்பது நல்லது. கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி இப்போ பிறக்கும். சிலருக்கெல்லாம் வெளிநாடு சென்று வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அந்த கனவு நிறைவேறும். இப்போ அதற்காக முயற்சி செஞ்சீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நன்மையை பெற முடியும். தந்தை வழியில் உலவி வந்த பிரச்சனை தீரும். சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மனதாலும் சரி உடலாலும் சரி இதுவரைக்கும் பட்ட வேதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் ஏற்படும். உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. உங்களுடைய நட்பு கூட்டணி மூலம் எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய அமைப்பு ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உழைப்புக்கும் முயற்சிக்கும் உரிய பலன் கட்டாயம் வந்தே தீரும். அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். புதிய எதிர்பாலின நட்புகள் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனையை கொடுத்துடும். இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மகாயபட்ச காலத்தில் அசைவ உணவை தவிர்த்தால் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவுமே நல்ல பயன்களை பெற முடியும். ரிஷபராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியங்க அப்படின்னு சொன்னோம். முன்னோர்களை திருப்தி செய்ய ஒவ்வொரு அமாவாசையுமே விரதம் இருந்து நீங்கள் தர்ப்பணம் செஞ்சால் நன்மையை பெறலாம். ஆனால் அப்படி பண்ண முடியாதவங்க மறைந்த முன்னோர்களின் ஆசி கிடைக்கணும் அப்படின்ற வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ வந்துருக்கிற அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம். ஒவ்வொரு முன்னோர்களின் பரிபூர்ண ஆசையும் கிடைக்கக்கூடிய அமாவாசையாக இது இருக்குது. அமாவாசை திதியன்று திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையை நீக்கும் அமைப்பை கொடுக்கும். மகாலயம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த தினத்தில் மறக்காமல் நீங்கள் உங்களோட குடும்பத்தில் இருந்த மூத்தவங்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெற முடியும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்பாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும். எல்லா செயல்லையுமே உறுதியாக செயல்பட்டால் நீங்கள் நினச்ச விஷயத்தில் சாதிக்க முடியும். மற்றவங்களால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும். சப்தமாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எடுத்த பணியில் வெற்றி வாய்ப்பை கொடுப்பார். உங்களுக்கு செல்வாக்கும் நல்ல ஒரு மரியாதை அந்தஸ்தும் உயரும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பம் தீரும். திட்டமிட்டபடி உங்களோட வேலைகளை செஞ்சு முடித்து நன்மையை பெற போகிறீங்க. வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும். போட்டியாளரால் ஏற்பட்ட தொல்லை தீரும். இதுவரைக்கும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை ஒவ்வொன்றா முடிவுக்கு வந்துடும். வம்பு வழக்கு இந்த நிலை மாறும். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிடும். புது வழி பிறக்கும். நன்மை உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சஞ்சரித்து வரும் குரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். உடல்நிலை சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். பகை போட்டி இந்த நிலை மாறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பணியில் இருக்கக்கூடியவங்க நெருக்கடி இல்லாமல் ரொம்பவும் சிறப்பாக உங்களோட வேலையை செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். வயதானவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். மனபயம் தீரும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு 29ஆம் தேதி முதல் புதனும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வரவேண்டிய பணவரவு வந்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்.
குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு தகுதியான வரன் வந்து சேரும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும். வருமான வாழ்க்கை கூட வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை சுப வேலையாக அமையும். பெரும்பாலும் நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். அனைத்து விஷயத்திலுமே நன்மை பெற்று நலமுடன் வாழ ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.